ஜிஆர்ஐயின் நேற்று, இன்று, நாளை தமிழரின் பண்பாட்டை பறைசாற்றும் பொங்கல் திருவிழாவையொட்டி நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்வயம் என்பிடிஇஎல் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளில் சேர்ந்து பயில விரும்பும் மாணவர்கள் இதன் ஒருங்கிணைப்பாளரும் பயன்பாட்டு ஆய்வுத்துறையின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ஹிலாரியா சௌந்தரி அவர்களிடம் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கவுஹாத்தி ஐஐடி வழங்கும் கிரெடிட் லிங்க்ட் டேட்டா சயின்ஸ் பாடத்திற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள மாணவர்கள் பங்கேற்கலாம். காசி தமிழ்ச் சங்கமம் 3.0 பண்பாட்டு திருவிழா வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வாரணாசியில் நடைபெறும் என்றும், இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள் என்றும் மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். காந்திய சிந்தனை துறையின் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் வெற்றி கார்த்திக் அவர்கள் நேபாளத்தின் முன்னாள் துணை பிரதமர் உபேந்திர யாதவ் மற்றும் அமைதி நல்லிணக்கத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஆகியோருடன் நேபாளத்தின் அமைதி நிலை மற்றும் காந்தியத்தின் தாக்கம் குறித்து கலந்துரையாடினார். நமது பல்கலைக்கழக தமிழ் துறையில் 20/1/2025 அன்று புலம்பெயர் ஆய்வுகள் மையம் தொடக்க விழாவும் பன்னாட்டு கருத்தரங்கமும் நடைபெற உள்ளன. நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறையின் சார்பில் நடத்தப்படும் பிஎஸ்சி பிஎட் கணிதவியல் மற்றும் பிஎஸ்சி பிஎட் இயற்பியல் பட்டப்படிப்புகள் பிஎட் பட்டப்படிப்பிற்கு இணையானது என்று தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நமது காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக நிறுவனர் தேசிகாத்மா மாமா டாக்டர் ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 29வது நினைவு தினம் மாமா நினைவு இடத்தில் அனுசரிக்கப்பட உள்ளது. மாமாவின் நினைவை போற்றும் வகையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நன்றி.